ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஸோ நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது 3வது வாரம். ஸோ 3வது வாரமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளுடைய விளக்கு போடுறத. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீலையம்பட்டியிலேருந்து குச்சனூர் போகிற வழியில் தான் இருக்குது. டேமில் இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா தான் வந்துட்டுருக்கு. ஸோ நம்மளும் எப்பயும் போல் இந்த அண்ணங்கடையில் தான் வண்டியை வந்து நிப்பாட்டுவோம். ஸோ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா விளக்கும் வாங்கியாச்சு, திஷ்டிக்காக பொம்மையும் வாங்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விளக்கு போட போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தாலுமே சரி, என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லாஸ்ட்டாக எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் ஃபைட் பண்ணியிருந்தோம் பயங்கரமாக. பெரிய ஃபேமிலி இஷ்யூவாக இருந்துச்சு. அவங்க சைடு ஃபேமிலிலேருந்து சரி, எங்கள் சைடு ஃபேமிலிலேருந்து சரி. இதுக்கு மேலே இந்த லைஃப்பை நம்ம வந்து கொண்டுட்டு போக முடியாத அளவுக்கு எங்களுக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. அதெல்லாம் கடந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் கூட போய் இருக்கும்போது, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் சைடு எல்லாருமே வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, "இனிமேல் இந்த லைஃப் உனக்கு வேணாம், இது நல்லா இல்லை" அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் தாண்டி ஒரு 1 மந்த் நான் தனிமையில் அதிகமாக இருந்தேன். எனக்கு வந்து 2 குழந்தைங்கள, ஒரு குழந்தை மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. ஒரு குழந்தை என்னுடைய கணவர் வீட்டு சைடு அவங்க வாங்கி வச்சுட்டு என்கிட்ட தரவே இல்லை. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 1 மந்த் 1 1/2 மந்த் போயிட்டே இருக்கும்போது, நானும் அடுத்து வந்து ஓரளவுக்கு அதிலேருந்து வெளியே வந்து என்னோடய லைஃப்பை நான் பார்க்கணும்னு சொல்லி நான் போயிட்டுருக்கும்போது, இடையில வந்து என்னோடய கணவர் வந்து திரும்பியும் வந்து "நான் மன்னிச்சிரு, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இனிமேல் நான் மாதிரி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அதை நம்பிட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் திரும்பியும் வந்து எனக்கு வந்து 10 நாள் தான் நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன். திரும்ப வந்துட்டு ஒரு 15வது நாளில் வந்து திரும்பியும் அகெயின் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை தான் ரிப்பீட்டடாகவும் அதிகமாகவும் இன்னும் அதிகமாகவும் அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்துட்டு என்னால் வந்து கேட்காமையும் இருக்க முடியலை. மனசுக்குள்ளே வைக்கிற அளவுக்கும் பெரிய தியாகி கிடையாது. நான் கேட்டேன் அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து என்னை அடிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க, "நீ உன் வீட்டுக்கு போ, நீ இங்கே இருக்கக்கூடாது" அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி கேட்கும்போது, என்னால் அவங்களுக்கு என்ன ஒரு பதில் கொடுக்கணும் அப்படின்றதே என்னால் தெரியலை. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா உங்களுக்கான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது அந்த லைஃப்பை நீங்கள் தேடி போயிடலாம். ஏன் தேவையில்லாமல் அந்த பொண்ணோட லைஃப்பையும் நீங்கள் சேர்த்து கெடுக்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட இல்லாத சந்தோஷம், அந்த குடும்பத்தில் கிடைக்காத ஒரு அன்பு, உங்களுக்கு வெளியில தான் கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அந்த அம்மாவையும், அந்த 2 குழந்தையையும் விட்டுட்டு, நீங்கள் வெளியில உங்களுக்கான சந்தோஷத்த தேடி தாராளமாக போயிரலாம்.